ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸு. ஆக்சுவலாக இந்த லெக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து சிஎஸ்ஐஆர் நெட் வரப்போகிற சிஎஸ்ஐஆர் நெட் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்க போகுது. பயோகெமிஸ்ட்ரியில் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ், அதாவது கொஞ்சம் ஃபிசிக்ஸ் அண்டு கெம் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரிக்கு தேவையான கொஞ்சம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து புரிஞ்சுது அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதிலிருந்து டைரெக்டாக வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு அதிகமான கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஃபியூ டைம்ஸ் வந்து 1 ஆர் 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு. அதுக்கு இன்டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தேவையில்ல. ஒரு ஷாலோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசிக் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டு அண்டர்ஸ்டாண்ட் பயோகெமிஸ்ட்ரி அது இருந்தது அப்படின்னாலே வந்து போதும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இப்போது பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இப்போ பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஒரு லிவிங் செல் இருக்குன்னு வச்சுப்போம், ஆர் எனி லிவிங் ஆர்கானிசம். ஒரு செல் அப்படிங்கிறது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமோட பேசிக் யூனிட் இல்லையா? ஸோ இந்த பேசிக் யூனிட் அப்படிங்கிறது வந்து எதாலெல்லாம் இருக்கு? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வெளியில செல் மெம்பரேன் இருக்கு. உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ வேரியஸ் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கு. அதில வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்கு. இது பெராக்சிசோம்ஸ் இருக்கு. லைசோசோம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது இல்லாம வந்து பயாலாஜிக்கல் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கு. பயாலாஜிக்கல் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் லைக் புரோட்டீன்ஸ் இருக்கு. லிப்பிடு, கார்போஹைட்ரேட்ஸு. ஸோ இது 3ம் வந்து பேசிக் காம்போசிஷன் ஆஃப் செல். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செல் மெம்பரேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட்ஸ் இல்லையா? பிரைமரிலி. ஸோ இப்போ செல் மெம்பரேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது பிரைமரிலி லிப்பிட்ஸால வந்து ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து புரோட்டீன்ஸ் வந்து பார்க்கலாம். புரோட்டீன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதுக்கடுத்து வந்து ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இது எல்லாத்துலயுமே வந்து கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும். அதாவது வந்து டிஆக்ஸி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ ரைபோ சுகர் இருக்கும். அதுக்கடுத்து நியூக்ளிக் ஆசிட் பேஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃபாஸ்பேட் அதோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ சுகர் ஃபாஸ்பேட் பேக் போன் இல்லையா? ஸோ ஆல் லிவிங் பீயிங்ஸுமே எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கெமிக்கல், பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆன ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் தான். ஸோ அப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸை பெட்டராக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி தேவை. ஸோ பயோகெமிஸ்ட்ரியை வந்து நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா பயோகெமிஸ்ட்ரிக்கு பேசிக்ஸாக இருக்கிற கொஞ்சம் ஃபிசிக்ஸ் அண்டு ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கெமிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். அதில் வந்து டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் இதை பற்றி எல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் ஃபோக்கஸ்டாக இப்போ கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோவலன்ட் பாண்டிங் எடுத்துப்போம். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் பாண்டிங். தேர்டு வந்து
அயானிக் பாண்ட். ஃபோர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கோவலண்ட் பாண்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆட்டம் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து வச்சுப்போம். அந்த கார்பன் அப்படிங்கிறது வந்து கார்பனோட வேலன்சி அப்படிங்கிறது வந்து 4 இல்லையா? கார்பனுக்கு வந்து அதோட அவுட்டர் ஷெல்லில், அதாவது கார்பனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த கார்பனோட இந்த 4 எலக்ட்ரானுக்கு இன்னொரு அடிஷ்னலாக 4 எலக்ட்ரான் கிடைச்சிது அப்படின்னா இது ஆக்டெட் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணிடும். ஸோ இப்போ 4 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இன்னொரு 4 எலக்ட்ரான் கிடைச்சிது அப்படின்னா வந்து இது ஆக்டெட் ஸ்டேட்டை அட்டன் பண்ணுறோம். இந்த ஆக்டெட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ எல்லா ஆட்டம்ஸுமே தான் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பாண்டிங் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணுது. பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணும். சிம்பிளி ஸ்பீக்கிங் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் அதோட எனாஃப் கெப்பாசிட்டி எவ்வளவோ வந்து அந்த டோட்டல் கெப்பாசிட்டியை வந்து அது ரீச் பண்ணணும். ஸோ எஸ்பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இத்தனை எலக்ட்ரான் தான் அதோட டோட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். இதில் கார்பனோட இந்த அவுட்டர் ஷெல்லுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அதோட டோட்டல் கெப்பாசிட்டி. இப்போ 4 எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அது அதோட ஸ்டெபிலிட்டி அடைஞ்சிரும். அப்போது கார்பன் தாங்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானையும் கொடுத்து இப்போ ஹைட்ரஜன் அதோட அவுட்டர் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடச்சிது அப்படின்னா ஸ்டெபிலிட்டியை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ கார்பன் அதோட ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் அதோட ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. அதே மாதிரி கார்பன் ஒன்று, ஹைட்ரஜன் இன்னொன்று, ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜனோட இன்னொரு எலக்ட்ரான், ஒரு கார்பன் அதோட ஒரு ஹைட்ரஜன். ஸோ இப்படி 4 ஹைட்ரஜன் 4 எலக்ட்ரானை கொடுக்குது. இப்போ கார்பனுக்கு அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ். கிளியராக வரைகிறேன். கார்பன் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு கிடச்சிருச்சு. ஹைட்ரஜனுக்கு அதோட 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போது ஹைட்ரஜனும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, கார்பனும் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இப்படி மியூச்சுவலாக தானும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தது அப்படின்னா இதை வந்து கோவலண்ட் பாண்டிங் அப்படிம்போம். ஸோ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் வந்து கோவலண்ட் பாண்டிங். இதுல இருந்து டைரக்டாலாம் நமக்கு வராது, பட் பேசிக் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம வாட்டர் வந்து எடுத்துப்போம். H2O. ஸோ ஆக்சிஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜனுக்கு ஒரு பார்ஷியல் சார்ஜஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து டெல்டா அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவோம். பார்ஷியலாக வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ இந்த பார்ஷியலாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது பாண்டாக இருக்கும்போது இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
ஸோ தன்னை நோக்கி வந்து அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்சிஜன் வந்து கிட்ட அட்ராக்ட் பண்ணும். காரணம் என்னன்னா, ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ ஹைட்ரஜனோட பாண்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையுமே வந்து தன்னை நோக்கி இழுக்கும். அதனால ஆக்சிஜன் மேல ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ பக்கத்துல இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் இருந்து இருக்கும்போது, இங்க பார்ஷியலான நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும்போது, ஹைட்ரஜன் மேல ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது 2த்துக்கும் நடுவுல பாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படும். இங்க கிளியரா வரையறேன். ஸோ இது 2த்துக்கும் நடுவுல வந்து ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இப்போ கிரியேட் ஆகுது இல்லையா? இதுக்கு பேரு தான் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகறதுக்கு பேசிஸே, அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இங்க வாட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கணும். அந்த ஹைட்ரஜன் மேல ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது உருவாயிருக்கணும். இன்னொரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப அந்த ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கும் ஹைலி பார்ஷியலா எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அடுத்ததா வந்து அயானிக் பாண்டிங். ஸோ அயானிக் பாண்டிங் வந்து பொறுத்தவரையிலையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சோடியம் குளோரைடு வந்து எடுத்துப்போம். NaCl டேபிள் சால்ட்டு. ஸோ NaCl பொறுத்த வரைக்கும் இப்போ சோடியம் அப்படிங்கிறது வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் தான் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இது ஆக்டெட் ஸ்டேட்டை ரீச் பண்ணிடும். குளோரின் வந்து அதோட ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணா ஆக்டெட் ஸ்டேட்டு ரீச் பண்ணிடும். ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். குளோரின் ஒரு எலக்ட்ரானை வந்து வாங்கணும். ம், அப்படி வாங்கும்போது ஸோ Na அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஆட்டமில் எப்பவுமே எலக்ட்ரானோட நம்பரும் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான் நம்பர். அப்போ தானே அது ஆட்டமாக இருக்க முடியும். ஸோ எலக்ட்ரானோட நம்பரும் புரோட்டானோட நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது நியூட்ரலாக வந்து இருக்க முடியும். பட் இப்போ அது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது அப்படின்னோடனே அதில் இருக்க புரோட்டானோட நம்பர் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிரும். ஸோ இட் பிகம்ஸ் Na ப்ளஸ். எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுமே அது அயானாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ குளோரின் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை வாங்குது. ஸோ இட் பிகம்ஸ் Cl மைனஸ். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. ஸோ NaClலாம் வந்து சால்ட் கிறிஸ்டல்ஸாக
ஃபார்ம் ஆகுது. ஸோ கோவலன்ட் பாண்டிங்கில நம்ம பார்த்தது, ஒரு ஆட்டம் 2 ஆட்டமுமே மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இங்க ஒரே ஒரு ஆட்டம் வந்து குடுக்குது. இன்னொரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து வாங்குது. வாங்குனதுக்கு அப்புறமா NaClஆ வந்து கன்வெர்ட் ஆகுது. இது மத்த சால்ட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில பார்த்தீங்க அப்படின்னாலும் Na வந்து ஒரு ஆட்டம் வந்து குடுத்துருக்கோம். OH வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து KCl, அதுக்கடுத்து வந்து KOH. இந்த மாதிரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ, அ இது வேறு ஃபர்ஸ்ட்டு பார்த்த கோவலன்ட் பாண்டிங் அப்படிங்கிறதுல மட்டும் தான் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ, இது மத்த எல்லா பாண்டிங்லயும் மத்த எல்லா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ்லயுமே மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்க முடியாது. ஸோ, இதுக்கு அடுத்து நாம பார்க்குறது வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து, ஆ நீங்க இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம 12த் கிளாஸ் படிக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே இருக்கும். கூலும்ப்ஸ் லாலாம் படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. அதுல வந்து ஒரு கோம்ப வந்து நீங்க பேப்பர் பிட்ஸ் மேல பேப்பர் பிட் மேல வைக்கும்போது, அந்த கோம்புல வந்து பேப்பர் பிட்ஸ் வந்து அட்டாச் ஆகும். பட் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. பட் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் இருக்கு. இன்னொரு ஒரு ஆட்டம் இருக்கு. இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பக்கமா நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஒரு பக்கமா போலரைஸ் ஆகுது. இந்த பக்கமா நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இருக்கு. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, இது 2த்துக்கும் நடுவுல ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். லைக் இந்த கோம்ப எடுத்து நம்ம நல்லா நம்ப ஹேர்ல முடியில வச்சு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் பேப்பர் பிட்ஸ் பக்கத்துல வச்சோம்னா, இந்த பேப்பர் பிட்ஸ் அட்ராக்ட் ஆகும். காரணம் என்னன்னா, இந்த கோம்ப வந்து நம்ப தேய்க்கும்போது, அதுல போலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அப்படி போலரைசேஷன் நடந்து இந்த சார்ஜஸ் செப்பரேட் ஆகும்போது, இந்த மாரி ஒரு டெம்பரரி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து இருக்காது. இது ரொம்ப க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டில 2 ஐட்டம்ஸ் 2 என்டிட்டீஸ் இருக்கும்போது மட்டும் தான், வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாசிபிள். மத்த நேரத்துல வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பாசிபிள் இல்ல. இது வெரி வீக் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்த கோவலன்ட் பாண்டிங் தவிர்த்து, மத்த எல்லா டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ்லயுமே வந்து நோ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கடுத்து இன்னொரு டைப் ஆஃப் பாண்டிங் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்ன்னு சொல்லுவாங்க. சாரி, ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபோபிக்
ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் பொறுத்தவரையிலையும் வந்து ஸோ ஒரு ஹைட்ரோஃபோபிக்கான மாலிக்யூல் இருக்குது லைக் ஒரு லிப்பிட் ஆர் ஃபேட் சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம செல் மெம்ப்ரெயினில் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட்ஸ் இல்லையா? இந்த லிப்பிட்ஸுங்கிறது வந்து லாங் ஹைட்ரோகார்பன் எஸ்டர் ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த லிப்பிட் மாலிக்யூல்ஸ்குள்ள ஒன் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 2 மாலிக்யூல் வந்து ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னாலே அது ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகும். அதை வந்து ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் டிசால்வ்ஸ் லைக் ஹைட்ரோஃபோபிக் மாலிக்யூல் can interact well with hydrophobic molecules. ஸோ இப்படி தான் வந்து இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாண்ட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கோவலன்ட் பாண்டிங்லேயே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்ப்போம். லைக் இப்போ 2 அமினோ ஆசிட் அப்படிங்கிறது சேருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதுக்கு பேர் அமைடு பாண்ட் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து வந்து இதை வந்து தயோஎஸ்டர் பாண்ட் அப்படிம்பாங்க. அதாவது இந்த இடத்துல சல்ஃபர் குரூப் இருக்குது, இந்த இடத்துல கார்பாக்சில் குரூப் இருக்குது. இது ரெண்டும் சேரும்போது தயோஎஸ்டர் பாண்ட் அப்படிம்பாங்க. இதான் வந்து கார்பாக்சில் குரூப். ஸோ இது சல்ஃபைட்ரைடு. SH இதை வந்து நீங்கள் சீரைனுங்கிற அமினோ ஆசிடில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து டைப் ஆஃப் பாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏடிபியில் ஏடிபி ஜிடிபி இந்த மாதிரி எனர்ஜி மாலிக்யூல்ஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கு பேர் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து பாஸ்போ அன்ஹைட்ரைட் பாண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததோட சம்மரி என்னன்னா ஸோ ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பேசிக் யூனிட் கால்டு செல்ஸு. செல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பயோகெமிக்கல் காம்போசிஷன். அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து அதில் கோவலன்ட் பாண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான
பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால ஏற்படக்கூடிய ஐசோமெரிசம், அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன், இதை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி யார் வந்து சிஎஸ்ஐஆருக்கு வந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.